அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துடைய பேரை புதுசாக மாற்றிருக்காங்க. ஸோ அது சம்மந்தமான சில கேள்விகள் பார்க்கலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதுலேருந்து எந்த மாதிரியெல்லாம் கேள்விகள் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படிங்கிற விஷயத்தை பற்றி இன்றைக்கி கேள்விகள் அண்ட் பதில்கள் அந்த ஃபார்மேட்டில் சில கேள்விகள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேள்வி, தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை அறிமுகப்படுத்திய பிரதமர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இங்கே. ஸோ இந்த தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் 2005ஆம் ஆண்டு மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது, மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ பிரதமர் யாருன்னு கேட்டாக்கா மன்மோகன் சிங். ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, விபிஜி ராம்ஜி திட்டத்திற்கான மத்திய மாநில அரசுகளின் நிதி பங்கீடு எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் அப்படிங்கிறது அதோட நிதி பங்கீடு முழுக்க 100% மத்திய அரசு மட்டும்தான் நிதி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த விபிஜி ராம்ஜி திட்டம் அப்படின்னு பேர் மாற்றினதுக்கு அப்புறமா நிதி பங்கீடு மத்திய அரசு 60% கொடுப்பாங்க மாநிலங்களுக்கு. மாநில அரசு 40% நிதியை செலவிடணும். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். 60%, 40%. அடுத்த கேள்வி, விபிஜி ராம்ஜி திட்டத்திற்கான மசோதா நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட நாள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த மசோதா நாடாளுமன்றத்தில் கீழவையில், அதாவது லோக்சபாவில் 16 டிசம்பர் 2025 அன்றைக்கி தான் இந்த மசோதா அறிமுகப்படுத்தினாங்க. அடுத்த கேள்விக்கு போயிடலாம். விபிஜி ராம்ஜி திட்ட மசோதா நாடாளுமன்ற கீழவையில் நிறைவேற்றப்பட்ட நாள் எது? அதாவது லோக்சபாவில் என்ன டேட்டில் அது நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 16 டிசம்பர் 2025 இந்த மசோதா அறிமுகப்படுத்தினாலும் நாடாளுமன்றத்தில் ஒரே அமைதியாக இருந்தது. அன்றைக்கி எந்த ஒரு டிஸ்கஷனும் பண்ண முடியல. 18ஆம் தேதி விவாதத்துக்கு இந்த மசோதா எடுத்துக்கொள்ளப்பட்ட போதும் கடும் எதிர்ப்புகளுக்கும் இடையில் கூட 18 டிசம்பர் 2025 அன்னைக்கு நாடாளுமன்ற லோக்சபாவில் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டது. அன்றைய தினமே 18 டிசம்பர் 2025 அன்று ராஜ்யசபாவில் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டது. ஸோ 2 அவையிலுமே நிறைவேற்றப்பட்ட நாள் 18 டிசம்பர் 2025. ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் மகாத்மா காந்தி அவர்களின் பெயர் எந்த ஆண்டு சேர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல கேள்வி தான். ஏன்னா இந்த திட்டம் 2005 ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொல்லி ஏற்கனவே சொல்லிட்டோம். ஆரம்பிக்கப்பட்ட போது அதோட பேர் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். இது மட்டும்தான் அதோட பேராக இருந்தது. ஸோ 2009ஆம் ஆண்டு, ஆப்ஷன் ஏ தான் இது கரெக்ட் ஆன்சர். 2009ஆம் ஆண்டு காந்தி ஜெயந்தி அன்னைக்கு தான் இந்த திட்டத்துக்கு முன்னாடியே மகாத்மா காந்தி அவர்களுடைய பேரை சேர்த்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் அப்படின்னு சொல்லி பேரை மாற்றினாங்க. அடுத்த கேள்வி போயிடலாம். விபிஜி ராம்ஜி திட்டத்தில் எத்தனை வேலை நாட்களை அரசு அறிவித்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் 100 நாட்கள் வேலை கொடுக்கப்படும். ஸோ அது 100 நாட்கள். இந்த திட்டத்தின்படி வேலை நாட்கள் 25 நாள் அதிகம் பண்ணியிருக்காங்க. மொத்த வேலை நாட்கள் 125 நாட்கள். ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ அடுத்த கேள்விக்கு போயிடலாம். விபிஜி ராம்ஜி திட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் எப்போது ஒப்புதல் அளித்தார்னு கேட்டிருக்காங்க. ஸோ 16 டிசம்பர் 2025 நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டு 18 டிசம்பர் 2025 லோக்சபா ராஜ்சபா 2 சபையிலையுமே இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவரோட ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டது. குடியரசுத் தலைவர் அவர்கள் 20 டிசம்பர் 2025 அப்படிங்கிறது, ஒரே நிமிஷம், 21 டிசம்பர் 2025 21 டிசம்பர் 2025 அன்றைக்கி தான் குடியரசுத் தலைவர் அவர்கள் இந்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஸோ நன்றி.